நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவுல உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். கன்னியா ராசி அன்பர்களே, கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மாசத்தினுடைய முழு விவரங்கள். சில விஷயங்கள் நல்லா தான் இருக்கு, பட் ஆனா பல விஷயங்கள் எச்சரிக்கையா நடப்போண்டிய வேண்டிய வகையில தான் உங்களுக்கு இருக்கு. சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா அப்பாடி பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கணும். ஆனா அதுவும் அன்ஃபேவரபிளா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் வீடு அப்படின்ற இடத்துல கண்டக சனி நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப அங்கேயே உங்களுடைய 12ஆம் அதிபதியான சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியுமான செவ்வாயும் அங்க சேர்றார். இங்க என்ன ஆகுதுன்னா, சனி சூரியன் ஜென்ம பகைவர்கள், சனி செவ்வாய் ஜென்ம பகைவர்கள். அப்படி இருக்கும்போது உங்க ராசிநாதனும் அங்க போய் சிக்கிறார். சோ இங்க உங்களுக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட் என்னன்னா, புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பயம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நிறைய 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 மைனஸ்க்கு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய மாசமாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா காய நகர்த்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு மிக ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய டென்ஷன். சரி, இப்படி இருக்கும்போது எது பிளஸ்ஸா இருக்கு அப்படின்றது பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 4ஆம் இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. குருனுடைய பார்வை அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க கிளியரா பிளான் பண்ணீங்கன்னா சுகம்ன்றது காத்துட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க வீடு சம்பந்தமான விஷயத்துல எந்தவித பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, செஞ்சிட்டு இருக்கீங்க, அது வாட்டி நடந்துட்டு இருக்கும். ஆனா அங்க தேவையில்லாத கிளிச்சஸ் உங்களுக்கு ஏற்படும். நீங்க ஒண்ணு சொல்வீங்க, இன்ஜினியர் ஒண்ணு சொல்வாரு, நீங்க ஒண்ணு போய் வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அங்க போனா அதை விட ஒண்ணு பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா விலை ஜாஸ்தியா சொல்லுவான். சோ இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வீடு நின்னு போயிடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்கு மீறிய ஒரு வண்டி செகண்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு வரும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க பிளான் பண்ணி அது வாங்கலாமா, வேணுமா, தேவையில்லாத கடனா, இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒர்க் ஷீட் போட்டுதான் பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் ஃபைனலி உங்களுக்கு உரிய இடத்துல சீட்டு கிடைச்சிடும். கொஞ்சம் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். அண்ட் டைமுக்கு உங்களை போக விடாம தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாசம் ஏதாவது சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஏர்லியா நீங்க போயிடணும். பிரசன்டேஷன்ல ரொம்ப ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கணும். பயம் அப்படின்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த தெளிவுன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க கேதுனுடைய ஸ்லோகம், விநாயகரனுடைய ஸ்லோகங்கள், அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரம் டெய்லி சொல்லிட்டோ அல்லது கேட்டுட்டோ நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா பிளானிங்ல நீங்க சூப்பரா வின் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திருமணம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது தயவு செஞ்சு இந்த மாசம் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சரி, ஏற்கனவே நீங்க திருமணம் அப்படின்ற இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்க சைலண்டா இருக்கணும். ஸோ நம்ம இந்த மூவில எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப 2 பேருக்கும் அப்படி அடிச்சுக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க கிண்டலுக்கு ஏதாவது வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லுவீங்க. அது அவங்க மனசை ஹர்ட் பண்ணி என்னடா அது இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள தள்ளப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா 4ஆம் வீடு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்க தாயை முன்னிறுத்தி நீங்க பேசுங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நித்திய ரொட்டீனை கூட நீங்க பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலைக்கு போறீங்க, பிசினஸ்ல இருக்கீங்க அல்லது எக்ஸாம்காக போறீங்கன்னா அம்மானுடைய கால்களை தொட்டு நீங்க வணங்கி போகும்போது நிறைய விஷயத்த நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி தாய் கையால நீங்க
டெய்லி கிளம்பும் போது கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு அம்மானுடைய சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு தென் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பல சங்கடங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இது மிக முக்கியமான வினிங் சீக்ரெட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருமணம், முக்கியமான விழாக்கள் ஏதாவது போகும்போது அங்க சங்கடங்கள் வருன்றதுனால யார்கிட்டையும் வீணான வம்பு பேச்சுக்கள், சிம்பிளா கூட ஏதாவது பேசி பிரச்சனைக்குள்ள மாட்டிக்காம இருங்க. அடுத்தது நீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இப்ப நிறைய ஈகோ வந்து உங்களை தட்டும். அப்ப இவன் போய் இப்படி பேசிட்டானே, இவன் போய் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களோட கிளாஷஸ் வந்து அந்த கிளாஷ் வந்து சின்னதா இருந்தது பெரிய லெவல்ல பூதாகரமா வெடிச்சு நீங்க வேலையை விட்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நிதானம் தேவை அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, நிதானம்ன்றது தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட். நிதானமா செயல்பட்டீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அரசு சம்பந்தமான வில்லங்கங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் மாசம் அப்படின்றது எல்லாருக்குமே டாக்ஸிங் மந்த். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. இவங்களை நான் நம்பினேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்லாதீங்க. அவங்களை நீங்க நம்பினாலும் நீங்க நம்பினது உங்களுடைய தப்பு தான் அப்படின்றது நிறைய பெனால்டி கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமா சிம்பிளா எலக்ட்ரிக் பில்லாக இருந்தாலும் 15ஆம் தேதி கட்டணும் அப்படின்னா 5ஆம் தேதியே கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா தேவையில்லாத பிரஷர் ஏற்படுறதுனால முக்கியமான விஷயத்த நீங்க விட்டுட்டு கடைசியில உங்களது மட்டும் ஃபியூஸ் கட்டையை புடுங்கிட்டு போற மாதிரியும் அண்ட் அவங்க எங்கேயோ போய் வச்சிட்ட மாதிரியும் அண்ட் அவங்க வச்சவங்க எங்கேயோ வந்து 3 நாள் லீவ்ல போயிட்ட மாதிரி எல்லாமே சுத்தல் மேல சுத்தல் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் புதன் அங்கேயும் அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு போறதுனால ஃபைனலி நீங்க வந்து ஜெயிக்கலான்றதுல எந்த விதமான டவுட் இல்ல. ஆனா எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறீங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்ற அமைப்பெல்லாம் அங்க போயிட்டே இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் குடும்பம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு, தாய் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடன் கட்டிட்டு இருப்பீங்க, ஃபினான்ஸ் ஃப்ளோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா வந்த செலவு ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த செலவு ஆகுதுன்றது கவலைப்பட மாட்டீங்க. அந்த செலவுனால உங்க குடும்பம் சந்தோஷப்படும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா கோல்டு லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு எல்லாம் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா அங்க போனாலுமே பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் காணோம், அந்த பேப்பர் காணோம், இங்க நாள் சைன் பண்ணுங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிலேன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நிறைய உங்களை போட்டு முடிச்சுகள் மேல முடிச்சுகள் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹெல்த்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னியா ராசி, கன்னியா லக்ன அன்பர்கள் அப்படின்னா கண்டிப்பா ரைட்டான டாக்டர் கூட உங்களுக்கு எடுத்த உடனே கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாம திணறுவாங்க. ஸோ நீங்களே அந்த டாக்டரை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல நிறைய பேர் போய் சூப்பரான டாக்டர் தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க போகும்போது அந்த டாக்டர் வந்து வேற ஒரு மனநிலைக்குள்ள தள்ளப்பட்டிருப்பார். மேபி அப்பதான் அவருடைய ஃபேமிலியோட சண்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய டீன் வந்து அவங்களை கூப்பிட்டு சண்டை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவருடைய நிலை திருப்திகரமா இருக்காது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பிளான் பண்ணி கரெக்டா அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு செக் பண்ணி அவரை உங்க பக்கம் ஈர்த்து பிறகு ப்ரொசீட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்ல டாக்டர்கிட்ட தான் போயிருப்பீங்க. அந்த டாக்டர்கிட்ட தலைவலிக்குது டாக்டர்னு சொல்லாம நீங்க வந்து தலைவலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தட் இஸ் த பிளானிங். அடுத்தது அவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே டாக்டர் இது எதுக்கா டாக்டர், இதுல ஆன்டிபயோட்டிக் இருக்கா, ஏதாவது நான் பண்ணணுமான்னு சொல்லி கொஞ்சம் அதிகமான நீங்க வந்து பேசி அவரை ஈர்த்து தென் ப்ரொசீட் பண்ணுங்க. கிராஸ் செக்கிங் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த உடனே இந்த மாத்திரை எதுக்காகமா, இது வந்து ரொம்ப ஏதாவது ட்ரபிள் பண்ணுமா, தூக்கம் வருமா அப்படின்றதெல்லாம் 4 கேள்விகள் கேட்டு பிறகு அதை ப்ரொசீட் பண்ணா ரியலி குட். சரி, டாக்டர் இப்படி பண்ணிட்டாரே, நீங்க ஏத்த மாதிரி யாரை பார்த்தாலும் ஃப்ரிக்ஷன் இருந்தா அவங்களோட சண்டைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க தாக்கப்படுவீங்க. ஸோ ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும், யாரோடையும் நிதானம்ன்றது இருக்கணும். குடும்ப தட் இஸ் சோல்மேட்டோட ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, 40 வயசு ஆச்சு அப்படின்னாலும் நிதானத்தோட பேச்சோட, அதே மாதிரி நீங்களோட ஒய்ஃபோட பேசினாலும் சரி, நீங்க வந்து கொஞ்சம் வாம்மா உட்காருமா, என்னமா சொல்ற புரியவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலுமே ஒரு மா அல்லது ரா அந்த மாதிரி ஒரு ஹக்கிங் வேர்ட்ஸோட நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேவையில்லாத சிக்கலுக்குள்ள அதுலயும் சிக்கிட வேண்டாம். அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க ரொம்ப 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 ரொம்ப
கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை தப்பா உங்களுடைய மனைவி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ யாரெல்லாம் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்ப நடக்கிற சூழ்நிலையை வச்சு வேண்டாம்ப்பா அப்படின்னு டைவர்ஸ்ன்னு போய் நின்னுடாதீங்க. அதே மாதிரி நீங்க கணவராக இருந்தீங்க, மனைவியா இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்ப ஏதாவது ட்ரிப் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு டீப்ரமோஷன், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் அவங்களுடைய ஆரோக்கியம் பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய திசாபுத்தி அந்தரம் எதுன்றதை நீங்க பார்த்துட்டு அதன் வழி நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பல வின்னிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுல சந்திராஷ்டமத்தின் போது கேர்ஃபுல்னுடைய உச்ச கட்டத்துல நீங்க இருக்கணும். எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அது எந்த டைம்ல ஆரம்பிச்சு எந்த டைம் முடியுது அப்படின்னா நான் உங்களுக்கு ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிதானத்தோட டிரைவ் பண்ணுங்க. எலுமிச்சப்பழம் நீங்க வச்சுக்கோங்க, நல்லா தூங்குங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.